எனது அன்பார்ந்த யூடியூப் நேயர்களே, சற்றே இடைவெளிக்கு பிறகு இந்த வீடியோவை பதிவு செய்கிறேன். இந்த வீடியோவுடைய தலைப்பு எனது திருப்பதி பயணமும் அமானுஷ அனுபவங்களும் அல்லது தெய்வீக அனுபவங்களும் போட்டுக்கலாம். என்ன திருப்பதி எல்லோரும் தான் போய்ட்டு வரா, இது பெரிய காசி யாத்திரை போகிறாரா, இல்லை இப்போ மவுண்ட் கைலாஷ் யாத்திரை போகிறாரா, இதை ஒரு பெரிய வீடியோவை போடுறாரு, என்ன திருப்பதி போட்டது பெரிய விஷயமா அப்படின்னு நீங்கள் நினச்சி ஸ்கிப் பண்ணிட்டாதீங்க. இதில் என்ன சேர்க்குறேன்னா, எனது தெய்வீக அனுபவங்கள், தெய்வத்தின் குரல், இதில் நான் தெய்வீக அனுபவங்களை பெற்றேன் என்பது தான் இதன் முக்கியம். அதற்காக தான் இந்த வீடியோ. இல்லைன்னா எல்லோரும் திருப்பதி போய்ட்டு வந்ததே கதையாக சொல்லிட்டு போயிடலாம். இதில் என்ன என்னுடைய தெய்வீக அனுபவங்கள் அப்படிங்கிறத தான் இதில் நான் குறிப்பிட விரும்புகிறேன். யார் ஒருவருக்கு தெய்வத்தின் மீது நம்பிக்கை இருக்கிறது, அது நம்முடன் பேசுகிறது என்று நம்புகிறார்களோ அவர்களுக்கு அந்த தெய்வத்தின் குரல் கேட்கும். தெய்வம் பேசுகிற மொழியும் அதனுடைய அர்த்தமும் நமக்கு புரியும் என்பது காஞ்சி சங்கராச்சாரியார் பெரியவாள் அவர்கள் கல்கியில் தெய்வத்தின் குரல் என்று ஒரு கட்டுரை எழுதினார்கள். அதில் அவங்க விவரமாக சொல்லுவாங்க தெய்வத்தின் குரல் நாம் எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு. அதனுடைய தாக்கமாக தான் இந்த வீடியோ போடுறேன். கடந்த கிருஷ்ண ஜெயந்தி அன்று நான் திருப்பதியில் சனிக்கிழமை அங்கே நான் இருக்கணுங்கிற மாதிரி ஒரு ப்ரோக்ராம். என்னுடைய மகன் திருப்பதிக்கு போகணும்னு என்னை கூப்பிட்டாப்புல, வாப்பா திருப்பதி போய்ட்டு வருவாங்க. நான் வரலன்ட்டேன். எனக்கு ஏன்னா வர்ற இந்த ஆகஸ்ட் 28லேருந்து எனக்கு நான் 69வது அகவையில் கால் வைக்கிறேன். போதும், இனிமேல் எனக்கு மூட்டு வலிகள் வேறு கொஞ்சம் இருக்குது. அதனால் நான் அதிகமாக வெகு தூரம் நடந்தோ வெகு நேரம் கீழ் நின்றோ பார்க்கக்கூடிய கோயில்களை நான் தவிர்த்து விடுவது வழக்கம். எனவே நான் திருப்பதிக்கு இனிமேல் போகிறது இல்லைங்கிற ஒரு முடிவோடு இருந்தேன். நான் அடிக்கடி திருப்பதி போயிட்டு வருவேன். அப்புறம் போக வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டேன். இப்போ என் மகன் வா போயிட்டு வருவான்னு. நான் போகும்போது 300 ரூபா டிக்கெட்டு முன்னெச்சரிக்கையாக ரிசர்வ் பண்ணி ப்ராப்பராக போவேன். அதனால் அதிகம் சிரமம்லாம் போயிட்டு வந்துடுவேன். இப்போ என் மகன் பேசும்பொழுது தர்ம தரிசனம், ஃப்ரீ தரிசனம், எந்த புக்கிங்கும் இல்லை, போகணும் அப்படிங்கும்போது, எப்பா தர்ம தரிசனம் ரொம்ப நாளையும் நிற்கிற மாதிரி இருக்கும், அதுவும் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு, அதுவும் சனிக்கிழமை வேறு ரொம்ப கடுமையான கூட்டம் இருக்கும்ப்பா, நான் வரல, நீ போயிட்டு வா உன் குடும்பத்தோடு, உன் பிள்ளையை அழைச்சிக்கிட்டு. என்னோடய பேரப்பிள்ளைகள் 2 பிள்ளைகள் இருக்குது. ஒன்று ஒரு பெண் குழந்தை, அது 5th ஸ்டாண்டர்ட் படிக்குது. ஒரு பேரன், அவன் 1st ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். இந்த 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளைக்கு ஒரு மொட்டை போடணுன்னு ஒரு வேண்டுதல் இருக்குது, வெகு நாளே வேண்டுதல். அது நிறைவேற்றிட்டு வரணும்னு என்னை கூப்பிட்றான். நான் வரலைங்கிற மாதிரி தான் சொன்னேன். அப்புறம் வீட்டில் எல்லோரும் ப்ரெஷர் பண்ணி, வாங்க போயிட்டு வந்துடுவோம், பகவான் மேலே பாரத்தை போட்டுட்டு, மூட்டு வலி பற்றி கவலைப்படாதீங்க, பகவான் ஏதாச்சும் ஒரு வழி பண்ணுவார், நமக்கு அந்த அளவுக்கு சிரமப்படுத்த மாட்டார், அந்த உங்கள் காலுக்கு அந்த தெம்பை கொடுப்பாருன்னு ஒரு தைரியம் கொடுத்துட்டு, ஒரு தவம் மாதிரி, கடும் தவம் மாதிரி. எப்படி ராவணன் ஒத்த காலின்னு தவம் பண்ணுறாங்க, அரக்கர்கள்லாம் பார்த்திங்கன்னா தன் உடலை வருத்தி தியாகம் பண்ணுவாங்க. கையை வெட்டி போடுவான், கழுத்தை வெட்டி யாககுண்டத்தில் போடுறேம்மா, கண்ணை நோண்டி போடுறேம்மா, ஒத்த கால் நிற்கிறேம்மா, தண்ணிக்குள்ளே இருந்து ஜெபம் பண்ணுறேம்மா, அது போன்ற ஒரு கடுமையான ஒரு தவங்கள் இப்போயும் நம்ம செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். தீக்குழி இறங்கிறது, அழகு குத்திக்கிறது, முதுகில் அழகு குத்தி தேர் எடுக்கிறது, இதெல்லாம் அது மாதிரியோடைய தாக்கம்தான். அதுபோல் நினச்சிக்கிட்டு பகவானை கஷ்டப்பட்டு பார்க்குறோன்னு நினச்சிட்டு போவோம், நம்ம கர்மா தீரும்னு. நாங்கள் சரி போவோம் அப்படின்னு போயாச்சு. அதில் இன்னும் என் மகன் என்ன சொன்னான்னா, காலகஸ்தி போய் கும்பிட்டுட்டு போகணும், அப்புறம் அலமேல மங்காயும் பார்த்துட்டு போகணுன்ட்டு. ஏன் அப்பா காலகஸ்தியில் எவ்வளோ நாள் நிற்கணும், அலமேல மங்கையில் எவ்வளோ நாள் நிற்கணும், எப்போ நாளாக பெரும் மலைப்பாக இருந்தது எனக்கு. இப்படிரா போயிட்டு வர போகிறோன்ட்டு. பகவானே உன்னை நம்பி வராது, சனிக்கிழமை பகவானை பார்க்குற சிறப்பு. நான் இத்தனையோ தடவை போயிருக்கேன் திருப்பதி, சனிக்கிழமை பார்த்ததே இல்லை. அதிகம் கூட்டம் இல்லாத நாட்களாக தேர்ந்தெடுத்து போவேன். 300 ரூபா டிக்கெட்டில் போவேன். சரி, இந்த தடவை எந்த முன்னேற்பாடும் இல்லாமல் கிளம்புறோம். டிக்கெட்டு மெட்ராஸுக்கு ட்ரெயினில் புக் பண்ணியாச்சு. பகல் ட்ரெயின், காலையில் போய் மத்தியானம் இறங்குற மாதிரி. மத்தியானம் எக்மோரில் இறங்கி அங்கேருந்து காலஹஸ்தி போகிற மாதிரி. நாங்கள் ப்ரோக்ராமில் டிக்கெட்லாம் புக் பண்ணதுக்கப்புறம் நானும் என் மனைவியும் என் மகள் 2 பேர குழந்தைகள், இவங்கள தான் கூட ஒரு என் மருமகளுடைய ஒன்று விட்ட சகோதரி, அவரும் அவருடைய 2 பெண் குழந்தைகளும். அந்த பெண் குழந்தை, ஒன்று வயதுக்கு வந்த பொண்ணு, ஒன்று என் பேத்தியோட செட்டு. இதுதான் மொத்தம் 6 பெரியவர்கள்,
6 4 2 6 7 பெரியவர்கள் 2 சிறியவர்கள், 4 சிறியவர்கள், அப்படி போகிறோம். அப்போ திடீர்னு என்னுடைய நெருங்கிய உறவினர்கள், ஏன் அப்படி போயிட்டு சிரமப்பட்டுக்கிட்டு ஒரு வேன் புக் பண்ணி போயிடலாமே, நேராக திருப்பி போகலாம், சங்கடம் இல்லாமல் போகலான்னு. எல்லாருக்கும் அதில் உடன்பாடு, எனக்கும் என் மனைவிக்கும் அதில் உடன்பாடு இல்லை. ஏன்னா நம்ம ஏற்கனவே புக் பண்ணிட்டோம், ஆண்டவன் இத்தனை மணிக்கு வா இந்த ட்ரெயினில் புறப்பட்டு போடுவான்னு அவன் ஆண்டவன் சித்தான் நான் புறப்பட்டு வர்றேன். அதை நான் மாற்ற விரும்பலை. அதில் ஏதோ ஒரு உள்கிடக்கை இருக்கிறது, தெய்வீக உள்கிடக்கை இருக்குது, அதில் ஒரு தெய்வதம் இருக்கிறது என்று நான் உணர்ந்து கொண்டு நான் மாற்ற மாட்டேன்ட்டேன். அதில் சில பேருக்கு வருத்தம். சரி போயிட்டோம். போய் வெள்ளிக்கிழமை காலையில் ட்ரெயினில் போய் மத்தியானம் எக்மோரில் இறங்கி மத்தியானம் அங்கே சாப்பிட்டுட்டு அங்கேருந்து காளஹஸ்தி போகும்போது சாயந்தரம் ஒரு 5:30 6 இருக்கும். அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி சன்னதிக்கு போகிறோம். சன்னதியில் போய் லக்கேஜ் எல்லாம் வச்சுட்டு உள்ளே நுழையிறோம். சோன்னு மழை ஊற்று. நல்ல வேளை கோயிலுக்குள்ளே போயிட்டோம், மழையில் நனையாமல். உள்ளே போனால் 4 மணி நேரம் கியூ நிற்கிற மாதிரி ஆயிடுச்சு. 9 மணிக்கு தான் சாமியை பார்க்குற மாதிரி. காளஹஸ்தியாரை பார்க்கும்போது கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு மேலே கடுமையாக நிற்கிறேன். உட்கார கூட இடம் கிடைக்கல, வலி. சிவனை பார்த்தோன்னே, காளஹஸ்தியாரை பார்த்தோன்னே வெளில வந்தோடனே அம்பாளுக்கு ஒரு கியூ நிற்கிது. அப்போ அம்பாளுக்கு வேணாம், நம்ம வெளியில் நின்று கும்பிட்டுறோம், நாள் நிற்க முடியாதுன்னு எல்லோரும் வெளியில் நின்றுக்கலாம், களைச்சி போயிட்டாங்க. வெளில நின்று கும்பிட்டோம். அது ஒரு பெரிய அனுமார் வாழ்மா நிற்கிது அம்பாளுக்கு. ஞான பிரசன்னாம்பிகான்னு பேர் அம்பாள். நான் காளி பக்தன், அம்பிகை பக்தன். அப்போது பாருங்கள் தெய்வத்தின் குரல், டேய் நீ ஏன்டா கால் கடுக்கு நிற்கணும், அப்பாவை பார்த்தியில் அது போதும், என்னை பார்க்குறதுக்கு நீ ஏன் கால் கடுக்கு நிற்கணும், என் பிள்ளை அப்படின்னு சொல்கிற மாதிரி. அம்பாள் அப்போ வெளியில் பிரகாரத்தில் உற்சவமூர்த்தியாக வெளில ஊர்வலம் போயிருக்கா. அவள் திரும்ப சன்னதிக்கு வர்றான்னு சொல்லி மெயின் கேட்டு பேரிகேட் வச்சுன்னா அதை திறந்து விட்டாங்க. கியூ அந்தாண்ட நிற்கிறாங்க. நாங்கள் 4 பேர் ஒன்று ஒரு சில பேர் நின்னோமா, விறுவிறுன்னு உள்ளே போகிறோம். யாரும் எங்களை தடுக்கலை. பெரிய ஆச்சரியம். நேராக உள்ளே போகிறோம், சன்னதிக்குள்ளே கீழே நிற்காமல் போய் அம்பாளை பார்த்துட்டு அப்படி வெளில வரோம். அம்பாள் உள்ளே வர்றான். அவளை ஒரு கும்பிட்டு போட்டு வர்றோம். ஞானப்பிரசன் வெளில ஒரு பிரகாரம் போயிட்டு காளஹஸ்தி முடிச்சுக்கிட்டு வெளில வர்றோம். மழையும் விட்டுடுச்சு. அப்புறம் பஸ் ஸ்டாண்டுக்கு வர்றோம். மணி 10 இருக்கும். சாப்பிட்டுட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு ஆட்டோவில் இறங்குறோம். என் மனைவி ஐயோ என் பையன் சாப்பிட்ட இடத்துல விட்டுட்டு வந்துட்டேன் பேக்கை, பெரிய பேக்கை அப்படின்னா மறுபடியும் ஓடி போய் அந்த பேக்கை எடுத்துகிட்டு பார்க்குறோம். காளஹஸ்திலேருந்து திருப்பதிக்கு கீழ் திருப்பதிக்கு வண்டியே இல்லை, லேட் ஆகிடுச்சு. அப்போ திடீர்னு பாருங்கள், அருமையான ஒரு அமைப்பு. பெங்களூர் வண்டி போகிறான், பெங்களூர் வண்டி வர்றான், ஸ்லீப்பர் கோச்சு. அருமையான கோச்சுன்னு சொல்லி அதில் ஏறி உட்காடுறோம். 1 ஹவர் ஆளுக்கு எல்லாம் ஏசியில் படுத்துக்கிட்டு நீட்டாக, அதாவது காளஹஸ்தியில் எங்களோட தோசை முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் எங்களை அம்பாள் ஞானப்பிரசன்னாம்பிகா படுத்துக்கிட்டு போடான்னு எங்களை அனுப்புகிறான். 1 ஹவர் ரெஸ்ட்டு திருப்பதிக்கு. ஜாமுன்னு ஏசி பஸ்ஸில் படுத்துக்கிட்டு இறங்கிட்டோம். அப்புறம் அங்கே இறங்கி போய் சீனிவாசா நிலையத்தில் போய் படுத்துட்டோம். படுத்துட்டு காலையில் எந்திரிச்சு அங்கேயே தரிசனத்துக்கு டோக்கன் தர்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டு உடனே அங்கே போய் 9:30 போய் நிற்கிறோம். மத்தியானம் ஒரு 2:30லேருந்து 3க்குள்ளே டோக்கனை வாங்குகிறோம். அப்படி டோக்கனை வாங்கும் பொழுது ஒரு 2 மணி நேரம் கொஞ்சம் உட்கார இடம் கிடைக்கல. இப்படி யூட்டர்ன் போட்டு வர்றதில் கொஞ்சம் கஷ்டப்பட்டோம். அப்புறம் வாங்கிக்கிட்டு டோக்கனை வாங்கிட்டோம்டா அப்பா. மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை 12 மணிக்கு எங்களுக்கு தரிசனம் ரிப்போர்ட் பண்ணுன்ட்டான். ஏதோ ஒரு சென்டர்னு போட்டு அங்கே போய் ரிப்போர்ட் பண்ணுன்ட்டான். சரி நேராக போய் சென்டர் பண்ணி ரிப்போர்ட் பண்ணிட்டு போயிடலாம், மேலே போய் நிற்கிறத இங்கேயே நின்றுட்டோம் அப்படின்னு நாங்கள் திருப்தியோடு போகிறோம். வெளில வந்தோன்னே அப்புறம் சீனிவாசாலேருந்து புறப்படும்போது அங்கேயே அன்னதானம் கொடுக்குறாங்கும்போது அதை சாப்பிட்லான்ட்டு போனப்போ என்னுடைய மருமகள் இன்னொரு கீவா நான் நிற்க முடியாது, வாங்க ஹோட்டலில் போய் சாப்பிட்லான்னு. ஹோட்டல்னால் கீழே இறங்கி இன்னொரு இடத்துக்கு போய் சாப்பிட்டு அதுக்கு போகிறோம். அலைமேலுமங்காப்புறம் போகணும், அதுக்கு பக்கத்து உள்ளேயே சாப்பிட்டு போயிடலாமான்னு என் ஒய்ஃப் சொல்ல, சரி கீழே நிற்கும்போது என் மருமகளுக்கு கொஞ்சம் கடுப்பு வந்துடுச்சு ரொம்ப. நான் இனிமேல் திருப்பதிக்கு வந்தால் என்னை கேளுங்க பார்க்குறேன் அப்படின்னு கடுப்பிடுச்சு. நான் சொன்னேன், பகவான் துஷ்டன், அது மாதிரி பேசக்கூடாது அப்படின்ட்டு. சரி நின்றுட்டு போனோம்.
சாப்பிட்டுட்டு ஒரு ஆட்டோவை பிடிச்சோம், நேராக போய் இறங்கணும். 50 ரூபா டிக்கெட்டு. அங்கே போய் சாயந்தரம் இறங்கணும். 50 ரூபா டிக்கெட்டை பார்த்தீங்கன்னா எப்போதுமே கூட்டம் இருக்காது. அன்றைக்கி பாருங்கள் கூட்டம். ஏன்னா அன்றைக்கி சனிக்கிழமை கிருஷ்ண ஜெயந்தி. அங்கு கோபியர்கள்லாம் பெண்கள்லாம் வேஷம் போட்டுக்கிட்டு கிருஷ்ணனை, ஒரு பையனுக்கு கிருஷ்ண வேஷம் போட்டு பிரகாரத்தை சுற்றி கும்மி அடித்து வர்ற ஒரு நிகழ்வு நடக்குது. கூட்டம், அதனால் கூட்டம் அதிகமாக இருக்குது. இதில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வேணும் என்னென்னா, சனிக்கிழமை பகவானை பார்க்கணுங்கிறது என்னுடைய விருப்பம். ஏன்னா நான் பல தடவை திருப்பதி போய் சனிக்கிழமை பார்க்கல. நான் கூட்டம் இல்லாத நாளாக பார்த்து போடுறதுனால 300 ரூபா டிக்கெட் போடுறதுக்கு சனிக்கிழமை அவாய்ட் பண்ணிடுவேன். இப்போ சனிக்கிழமை தர்ம தரிசனத்தில் பார்க்குறோம். அதுவும் அன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்திங்கும் போது பகவான் மேலே பாரத்தை போட்டு வந்திருக்கேன். ஆனால் அது தவறி போச்சே. அப்போ நான் என்ன சொன்னேன், இந்த ப்ரோக்ராமை மாற்ற மாட்டேன், பகவான் போட்ட திட்டம்னு ஏற்கனவே சொன்னேன்னா இல்லையா? அப்போ அதுக்கு இதுக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் இருக்கிறேன். அப்புறம் கீழே நின்று போகிறோம். அந்த என்ட்ரன்ஸில் போய் ராஜகோபுரத்தில் நுழையும் போது என் மருமகளும் அவங்க கூட வந்த அந்த பெண்ணும் செல்லு கையில் வச்சாங்க சொல்லி திருப்பி துரத்தி விட்டாங்க. மறுபடியும் ஓடு, போய் சென்டருக்கு போய் செல்லை வச்சுட்டு வா அப்படின்னு. அது பகவானை பழிச்சிச்சா, அதுக்கு ஒரு சின்ன ஒரு பரிகாரம். அப்புறம் உள்ளே வந்தோம். அங்கே போகிறோம். அங்கே அம்பாள் வெளியில் பிரகாரம் சுற்றி வர்றான். அங்கேயும் அம்பாள் வெளில புறப்பட்டுட்டு நாங்கள் சாமி கும்பிட்டுக்கிட்டு உள்ளே இருக்கும்போது அம்பாள் உள்ளே வர்றான். அது என்ன விசேஷம் இதுக்கு? சரி, கிருஷ்ண ஜெயந்திக்காக அம்பாள் வெளில போகிறா அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன். அதோட என்ன விசேஷங்கிறது பின்னாடி சொல்ல போகிறேன். அது சஸ்பென்ஸு, அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அம்பாளை பார்த்துட்டு லட்டு கட்டெலாம் வாங்கிக்கிட்டு அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி நேராக வர்றோம். லேட் ஆகிடுச்சு. அப்புறம் அங்கே திருப்பதியில் வந்து சரவணாவில் சாப்பிட்டோம். மணி 10 ஆகிடுச்சு. வர்றோம். அம்பாள் என்ன பண்ணுறா, கஷ்டப்படாமல் போடான்னு பேட்ரி பஸ், ஏசி பஸ்ஸு, பேட்ரி பஸ்ஸில் கூட்டம் இல்லாமல் ஜாமுன்னு ஏறி உட்காந்துட்டு நேராக திருப்பதிக்கு இறங்கிட்டோம். ஒரு 11 மணி இருக்கும். உள்ளே போனால் சீனிவாசாவில் போனால் படுக்க இடம் இல்லை. என்னடா இப்படி இருக்குது, எங்கடா படுக்க போகிறோம் பிள்ளைகளை வச்சுக்கிட்டு. என் கால் இன்னொருத்தரோட தலை மாட்டில் இருக்குது, இன்னொருத்தரோட கால் என் மூஞ்சிக்கிட்டே இருக்குது. இப்படி தான் படுத்து கிடக்குறோம். இதில் பிள்ளைகளுக்கு மொட்டை வேறு அடிக்கணும், என் பையனுக்கு மொட்டை வேறு அடிக்கணும். சரி, நைட்டே கூட்டம் இல்லைன்னு 11 மணிக்கு மேலே மொட்டை. வெளியில் மழை ஊற்றுது. நாங்கள் உள்ளே வர மழை ஆரம்பிச்சிருச்சு. எங்கே போனாலும் நாங்கள் கோயிலுக்குள்ளே போயிடுவோம் அல்லது ஷெல்டருக்கு போயிடுவோம், மழை ஊற்றும். வெளில வந்தால் மழை ஊற்றும். இப்படி ஒரு அற்புதம் பண்ணார் பகவான். அங்கே போய் என் மனைவி போய் 12 மணி 1 மணி வரை நின்று மொட்டையை போட்டுட்டு வந்தாங்க. நாங்கள் எல்லாம் படுத்து கிடந்தோம். நல்ல வேளை 2 பேர் லாக்கர் கிடச்சிட்டு காலி பண்ணாங்க. நைட்டாக ஒரு லாக்கரை வாங்கி சாமானை வச்சுட்டு விடியாத்தால் எந்திரிச்சு குளிச்சுட்டு நான் சொன்னேன், நமக்கு 12 மணிக்கு ரிப்போர்ட் பண்ணணும். ரிப்போர்ட்னால் இந்த சேம்பராக வச்சுருப்பாங்க பாருங்கள், ஹால், அதில் போய் ரிப்போர்ட் பண்ணணும்னு நான் நினச்சிட்டு இருக்கிறேன். 12 மணிக்கு அங்கே போனால் உட்காந்துடலாம். கதவை திறந்து விட்டோன்னா ஒரு 1/2 ஹவரில் சினிமா வந்து படம் பார்த்துடலான்னு வருது. பகவானை பார்த்துடலாம் அப்படின்ற ஒரு சந்தோஷத்தில் தைரியமாக இருக்கேன். அப்போ 12 மணி தானே, நம்ம போய் எல்லாம் காலைல டிஃபனை சாப்பிட்டு இந்த பர்ச்சேஸ் பிள்ளைகளுக்கு வாங்குறதெல்லாம் வாங்கன்னு சொல்லி அங்கே கொண்டு விட்டேன். எல்லாம் வாங்கினாங்க. வாங்கிட்டு எல்லாம் முடிச்சுட்டு சரி பகவானை பார்க்க போகலான்னு சொன்னால் அப்போ தான் கேள்விப்படுறேன், அந்த சேம்பருக்குள்ளே நுழையிறதுக்கு 3 கிலோமீட்டருக்கு நிற்கணுமா. போச்சுரா, செத்தண்டா சாமின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். 10:35க்கு அந்த கீழே 3 கிலோமீட்டர் கீழே போய் நிற்கிறேன். நல்ல வேலை 2 பக்கமும் வரிசை ஸ்லாப் பெஞ்சு போட்டிருக்கான், உட்காந்து போகலாம். அதனால் சிரமம் இல்லாமல் அந்த 3 கிலோமீட்டரில் 2.5 கிலோமீட்டர் போயிட்டேன். 2.5 கிலோமீட்டர் போனோன்னே ஒரு 1/2 கிலோமீட்டர் நிற்கிற மாதிரி ஆச்சு. அப்புறம் உள்ளே போனோம். சேம்பரில் விட்டான். சேம்பரில் ஒரு 5 மணி இருக்கும், 5:15 இருக்கும்னு நினைக்கிறேன். அங்கே ஒரு மணி நேரம் உட்கார வச்சுருந்தான். உட்கார வச்சோடனே ஒரு 6 மணி 6:15 வாக்கில் சேம்பரை திறந்து விட்டோன்னே பார்த்தீங்கன்னா, நீங்கள் திருப்பதி போனவங்களுக்கு தெரியும், அப்படி அப்படியே ஒரு அரை சந்திர வடிவத்தில் இருக்கும். அந்தாண்ட பார்க் இருக்கும். மாடியில் போகும், மாடியில் போகும். இந்தாண்ட பார்க் அருமையாக பார்க் மெயின்டைன் பண்ணுவாங்க. இந்தாண்ட ரைட் சைடு பார்த்தீங்கன்னா சேம்பராக லாக் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த கார்டால் நம்ம நடந்து ஓடணும். அதில் போய்கிட்டுருக்குறோம். அதில் ஒரு 1/2 கிலோமீட்டர் போகுது அது. அப்போது நான் பகவானை பார்க்கும்போது ஒரு வேண்டுதல் வச்சுருந்தேன், எனக்கு கால்களால் தான் இந்த பிறவியில் எனக்கு துன்பம். சின்ன வயசுலேருந்து காலாலே தான் பிரச்சனை, காலாலே தான் அனுபவிச்சிருக்கிறேன். நான் கடந்த பிறவியில் காலால் யாருக்கோ பாவம் பண்ணியிருக்கேன். அந்த பாவத்தின் கர்மா தான் என்னை இந்த பிறவியில் எனக்கு காலால் கஷ்டப்படுறேன்னு எனக்கு ஒரு நினப்பு. அதுக்காக தான் நான் இப்போ இந்த வீடு கட்டிக்கிட்டு இருக்கிற இடத்த கூட ரங்கருக்கு, ஸ்ரீ ரங்கநாதருக்கு ஒரு பாதம் பிரதிஷ்டை பண்ணி பூஜை பண்ணணும்னு வேண்டியிருக்கேன். இப்போ அங்கே போகும் பொழுது இத்தனை தடவை போயிருக்கேன். நான் அந்த பார்க்கில் அழகாக பகவானுடைய பாதத்தை அழகாக சிமெண்ட்டில் அப்படியே செதுக்கி சுற்றி குரோட்டன்ஸு பூச்செடிலாம் வச்சு அலங்காரம் வச்சுருக்கேன். நான் இத்தனை தடவை போயிருக்கேன், நான் கவனிக்கலை. என் பையன் அப்பா அது பாதம் பார்ப்பான். நான் பாதத்தை பார்த்தோன்னே சரி நமக்கு கர்மா தீந்துருச்சுரான்னு நினச்சிக்கிட்டு அப்புறம் நேராக உள்ளே போனோம், பகவானை பார்க்க போனோம்.
பகவானை பார்க்க போகும்போது ஒரு 7:35க்கு நான் பகவானை பார்க்குறேன். நிதானமாக பார்க்குறேன். என் பேத்தி முன்னாடி நிற்கிறா. என்னையும் அவர் ரொம்ப பிடிச்செல்லாம் தொல்லை பண்ணல. என் பேத்தியை தூக்கி நிறுத்தி காமிக்கிறேன். காட்டிட்டு நானும் நின்றுட்டு ஒரு திருப்தியோட பகவானை ஒரு கூடுமானவரே திருப்தியோட, மற்றவங்களை போல் ரொம்ப அவசரப்படுத்தாமல் திருப்தியாக பார்த்துட்டு நான் நவர்றேன். இந்த இடத்துல ஒரு ஒன்றை குறிப்பிட விரும்புகிறேன். பகவானெல்லாம் நாங்கள் பல தடவை நாங்கள் சிறு வயசுலேருந்தே போகும்போது முன்னெல்லாம் பார்த்தோன்னா பகவான் கிட்டக்க வரையும் விடுவாங்க. ஒரு 4 அடி 5 அடி தூரத்தில் பார்க்கலாம். இப்போ கொஞ்சம் எட்ட நிறுத்திட்டாங்க கூட்டத்தின் காரணமாக. அப்போ என்ன பண்ணாங்கன்னா, எட்ட நிறுத்தினோன்னா ஃபோக்கஸ் லைட் வச்சுருப்பாங்க. பகவானுக்கு ஒரு ஃபோக்கஸ் வெளிலேருந்து ஃபோக்கஸ் லைட்டுக்கு பகவான் ஜகதகன்னு ஜொலிப்பார், வைர நட்டிய நகையெல்லாம் போட்டு. இப்போ என்னென்னா, அந்த கற்பகிரகத்துலையும் சரி, அதுக்கு முன்னாடி இருக்கிற மண்டபத்துலையும் சரி, இருளோன்னு வச்சுருக்காங்க. நல்விளக்கு தவிர குத்து விளக்கு தவிர வேறு விளக்கு வெளிச்சமே இல்லை. பகவானை பார்த்தா அப்படியே ஒரு புகை மண்டலத்தில் அப்படியே தூசி படிஞ்ச ஒரு ஓவியம் போல தான் தெரிகிறாரு. இது நல்லா இல்லை, அது எனக்கு பிடிக்கல. இதில் ஒன்றும் பெரிய சாஸ்திரம் இல்லை. லைட்டு கரண்ட்டு லைட்டும் சக்தி தான். ஆனால் அதை வச்சு அண்ணா சாநித்தியம் போய்ட்டுதாம்மா. இதெல்லாம் இந்த குருக்கள்கள், ஐயர்கள், பட்டாச்சாரியர்கள் பண்ணுற வேலை. வைக்கலாம், அதில் ஒன்றும் தப்பில்லை என்பது என் கருத்து. சரி, அது பக்கம் இருக்குது. பகவானை பார்த்துட்டு வெளில வர்றேன். பிரகாரத்தில் வரும் பொழுது சடாரி வைக்கிறேன். சடாரி வச்சுட்டு தீர்த்தம் வாங்குற இடத்துல ஒரு சின்ன ஒரு அற்புதம். நான் என்கிட்ட ஒரு தெய்வம் இருக்குது. அந்த தெய்வம் என்கிட்ட வந்ததுக்கப்புறம் எந்த ஒரு பெரிய கோயிலுக்கு போனாலும் அங்கு ரதி மன்மதன் சிற்பம் இருந்தால் அது என் கண்ணுக்கு போட்டுரும். அங்கே கொண்டு போய் நான் நிப்பாட்டிடும். இது நான் தவறாமல் நடக்கும். எல்லா கோயிலையும் பார்த்துட்டேன். திருப்பதிக்கு எத்தனையோ தடவை போயிருக்கேன். ரதி மன்மதன் சிற்பம் யாரும் பார்த்துருக்க மாட்டேங்குது. சேலஞ்சு பண்ணுறேன், யாரும் பார்த்துருக்க மாட்டேங்குது. போன தடவை இதுக்கு முன்னாடி நானும் என் ஒய்ஃபும் ஒண்டியாக போயிருந்தப்ப உள்ள ராஜகோபுரத்தில் நுழையும் போது எல்லாரையும் இப்படி விட்டான். என்னையும் என் ஒய்ஃபு இன்னொரு 4-5 பேர் பின்னாடி நீ இப்படி போன்னு விட்டான். அது ஒரு தனி பாதையில் போது அங்கே பார்த்தா அந்த ரதி மன்மதன் சிற்பம் அம்சமாக இருக்குது. இதை பார்க்க தான் நம்மளை இப்படி அனுப்பியிருக்கான்னு நினச்சி அற்புதம் வந்தது. என்னோடய தெய்வம் செஞ்ச அற்புதம் நினச்சிட்டு வந்தேன். இந்த தடவை போகும்போது அந்த சிற்பம் பார்க்கலாமான்னா அந்த பக்கம் இப்போ என்ன அனுப்பலை. நான் வேறு பக்கம் போயிட்டேன். சரி, திரும்பி வரும்போது பார்க்கலாம். வரும்போது வேறு பக்கமாக விட்றான். அந்த பக்கமே போக முடியாது. ஏன்னா அது உள்ளே போகிற பாதை. உள்ளே போகிற ரைட் சைடு பாதைக்குள்ளே அந்த மண்டபத்துக்குள்ளே போகிறோம். அங்கே அந்த மண்டபத்தில் அது இருக்குது. திரும்ப வருவோம் அந்த மண்டபத்துக்கு அந்தாண்ட சைடு வடாண்ட போய்டும். அந்த பக்கமே எனக்கு வேலை இருக்காது, பார்க்க முடியாது. சரி, இந்த பக்கம் சடாரி வைக்கிற இடத்துல போகிறேன். அங்கே ஒரு தூண் இருக்குது. அந்த தூணை அப்படி திரும்பி பார்க்குறேன். அங்கே சின்ன ரதி மன்மதன் சிற்பம் இருக்குது. பார்த்தேன். என் ஒய்ஃப் சொன்னேன், உங்கள் கண்ணுக்கு எப்படியும் காட்டிடுது அப்படின்னுச்சு. அப்புறம் அதை சுற்றிட்டு வடக்கு பிரகாரத்துக்கு வர்றேன். ஒரே கூட்டம் நிறுத்தி வச்சுட்டான். முன்னெல்லாம் சாமி தரிசனம் பண்ணோன்னா நம்ம ஃப்ரீயாக வெளில போயிடலாம். க்யூ நிற்கணும் தேவையில்லை, ஸ்டாக்னேட் ஆகாது. ஸ்டாக்னேட் போய் கயிறை கட்டி நிறுத்திடுவோம். ஏன் அப்படி நிறுத்தி விடுறீங்க? வெளில போகிறது கூடவா நம்ம கீழே நிற்கணும், நம்ம கால் கடுக்க நிற்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். கயிறை திறந்து விட்றான். ஒரு 50 பேர் அனுப்புகிறான். அப்புறம் கயிறை போடுறான். இப்படியே என்னடான்னு பார்க்க நாங்கள் போய் நிற்கும்போது பார்த்தோம்னா உற்சவமூர்த்தியாக பகவான் அந்த நாங்கள் நிற்கிற வழியில் வர்றார். தம்பதி சகோதரா 2 பேர் சகோதரா, பத்மாதி தாயாரும் ஸ்ரீதேவியும் 2 பேருமே வர்றாங்க. 2 பேரும் 2 இதில் வச்சு 2 பக்கமும் உட்கார வச்சு பகவானை உள்ளே கொண்டு வர்றாங்க. அதோட அர்த்தம் எனக்கு தெரியல. அன்றைக்கி ஆவணி ஞாயிறு 1, ஆவணி ஞாயிற்றுக்கிழமை 1ஆம் தேதி. ஆவணி ஞாயிறுனால காளிக்கு விசேஷம். நாங்கள் கொண்டு நிப்பாட்டிட்டாங்க. ஆவணி 1 என்ன வந்து பாருடா, நான் என்ன தம்பதி சகோதர ஸ்ரீதேவி பூதேவி சகோதரா அங்கே இருப்பேன். பத்மாதி தாயரும் ஸ்ரீதேவியுமா நாங்கள் இருப்பேன். அதை நான் பார்க்கணுங்கிறது தான் பகவானுடைய திட்டம். அதனால தான் நான் வந்து வேனில் போக மாட்டேன்னு சொன்னேன். பகவான் போட்ட பாதையிலே போகணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, எல்லா கோயிலையும் பாருங்கள், சிவன் கோயிலில் பக்கத்தில் அம்பாள் சன்னதி இருக்குது. சிவன் கோயிலில் அம்பாள் சன்னதிம்பாங்க. பெருமாள் கோயிலில் தாயார் சன்னதின்னு சொல்லுவாங்க. தாயார் சன்னதி இல்லாமல் பெருமாள் கோயில் இருக்காது. சிவன் கோயில் கூட இருந்துடும், அங்கே இருக்காது. அப்படி. ஆனால் திருப்பதியில் மட்டும்தான் அம்பாளுக்கு சன்னதியே கிடையாது. அவர் மட்டும்தான் இருப்பார். ஸ்ரீதேவி ஒரு நெஞ்சில் உரைகிறாள், மார்பில் உரைகிறாள் என்று ஐதீகம். பத்மாதி தாயார் 2வது பொண்டாட்டி, அவள் கோச்சிக்கிட்டு போயிடுறா கீழே, இன்னொரு பொண்டாட்டி இருக்குன்னு தெரிஞ்சோடனே அப்படின்னு சொல்லுவேன். அப்போ அவர்கள் திருமணம் நடந்த அந்த நாள் ஆவணி 1ஆம் தேதி அன்று மட்டும் கீழே இருக்கிற பத்மாதி தாயார் மேலே வர்றாங்களாம். வந்து பத்மாதி தாயார் ஸ்ரீதேவி சகிதமாக அன்றைக்கி காட்சி கொடுக்குறார். அன்னைக்கு திருப்பி ஆவணி 1ஆம் தேதி திருப்பதி பார்த்திங்கன்னா அம்பாளையும் 2 அம்பாளையும் பார்த்ததாக ஒரு ஐதீகம், நமக்கு ஒரு புண்ணியம். அன்னைக்கு வந்து என்ன பாடுறா, நீ வந்து கிருஷ்ண ஜெயந்தி அது கீழே தான் கோபியரை கொண்டாட்டம், நீ அதை அங்கே பாரு, நான் உனக்கு இங்கே தம்பதி செய்ய 2 பேரும் சகிதான் உனக்கு காட்சி கொடுக்குறேன், அதை வந்து என்ன பாரு அப்படின்னு சொல்கிறேன். அதனால தான் அந்த ஆவணி 1ஆம் தேதி திருமணம் செய்து விட்டால் ரொம்ப நல்லதுன்னு நிறைய திருமணங்கள் நடந்திருக்கு. அதை அந்த ஜீப் டிரைவர் நான் ரிட்டர்ன் போகும்போது சொன்னார், இன்றைக்கி திருமண வைபோக நாளுங்க, கூட்டம் நான் 5 வருஷம் பார்க்காத கூட்டத்தை இன்றைக்கி பார்த்தேங்க. அப்போ தம்பதி சகோதரர் 2 பேரையும் நாங்கள் தரிசனம் பண்ணிவிட்டு வெளில வர்றோம். இப்போ இதுலேருந்து புரிஞ்சுங்க,
தெய்வத்தின் குரல் நமக்கு எப்படி கேட்குது, தெய்வம் எப்படி நம்மள்கிட்ட பேசுதுங்கிறத இப்படி தான் புரிஞ்சுக்கணும். காஞ்சி சங்கராச்சாரியார் கல்கியில் எழுதினார், தெய்வத்தின் குரலை புரிஞ்சுக்கணும்னா, அவங்க பேசுகிற மொழியை புரிஞ்சுக்கணும்னா நமக்கு பொறுமை அவசியம், நம்பிக்கை அவசியம், சூட்சுமமான புத்தி அவசியம். இந்த 3 இருந்தால் தெய்வம் நம்மள்கிட்ட பேசுகிறது புரியும். அந்த தெய்வம் என்கிட்ட பேசுகிறத தொட்டு தான் நான் வந்து அந்த ப்ரோக்ராம் மாற்ற மாட்டேன். ரயிலில் போட்ட ப்ரோக்ராம் தான், யாருக்காக நான் மாற்ற மாட்டேன்னு சில பேருக்கு வருத்தம். இப்போ தான் அதனுடைய அர்த்தம் எனக்கு புரிஞ்சிச்சு. என் காண கிடைக்காத காட்சி. இந்த காட்சி நம்ம தம்பதி சேகராக பார்க்குறதுக்கு காட்சிக்காக பெரிய பணக்கெல்லாம் 1,00,000 50,000 10,000 பெரிய பணம் கட்டி வெளிப்பிரகாரத்தில் திருக்கல்யாணம் பண்ணி பார்ப்பாங்க. அது வந்து இவங்களுக்காக செய்ய இருக்கிற சேவை ஸ்பெஷல். சும்மா அன்னைக்கெல்லாம் அவருக்கு திருமணம் நடந்த ஐதியம் இல்லை. ஸ்தல புராணப்படி அன்றைக்கி ஆவணி 1ஆம் தேதி தான். அதனால தான் அங்கே திருச்சானூரில் அம்பாள் வெளில புறப்பட்டு வர்றா. சனிக்கிழமை புறப்பட்டு வெளில கொண்டாந்து காமிச்சிடுறாங்க. அம்பாளோட சூக்ம சரீரம் தெய்வ சரீரம் தேவ சரீரம் மேலே போகுது. மூர்த்தியை மட்டும் கீழே கொண்டாந்து வைக்கிறாங்க, சிலை பஞ்சலோக சிலையை மட்டும். அதுதான் அம்பாளை வெளில அனுப்பிட்டு தான் உள்ளே வர்றாங்க. நான் அங்கே போகும்போது அம்பாளோட அவர் உள்ள 2 பொண்டாட்டியோடு உள்ளே வர்றாரு. உள்ளே வர்றதை இருந்து பார்த்துட்டு போகணுங்கிறது அந்த டைம். அந்த ஜனத்தை நான் தவற விட்டிருந்தால் பார்த்துக்க முடியுமா? நான் வேனில் போயிருந்தால் பார்த்துக்க முடியுமா? சொல்லுங்கள், எவ்வளோ பெரிய புண்ணியம் அது. அதனால் தெய்வத்தின் குரலை புரிஞ்சுக்கணும்னா, நான் திருப்பி எல்லோரும் போயிட்டு வந்தாங்கன்னு இல்லை, என்ன நான் சொன்னபடி கிடைக்காத காட்சி, யாருக்கும் கிடைக்காத காட்சி நான் போன தடவை பார்த்தேன். போன தடவை ஒரு அற்புதம் பண்ணேன், அதை நான் வெளில சொல்லிக்கல, வீடியோவும் போடல. இந்த தடவை அதையும் சேர்த்து சொல்லியிருக்கிறேன். பகவானுடைய திருக்கல்யாண வைபோகத்தை நான் பார்க்க வேண்டும். அம்பாள் செய்த 2 அம்பாள் செய்தமாகவும் அதை நான் பார்க்க வேண்டும். அது அன்னைக்கு பார்த்தாங்கன்னா நிறைய பொண்டாட்டி புருஷன் பொண்டாட்டி தகராறு நீங்குமா, கல்யாணம் நடக்காதுன்னு கல்யாணம் நடக்கும், செல்வம் சேராங்க செல்வம் சேரலாம், பெரிய ஐதீகம். அது எப்படி பலிக்குதுங்கிறது அவங்களுடைய கர்மா அப்படி தான். அதில் நான் வந்து உள்ள நுழையலை. எனவே தெய்வத்தின் குரலை புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் பொறுமையாக இருங்க, அமைதியாக இருங்க, தவமிருந்து தெய்வத்தை பாருங்கள். கால்கடுக்கு நின்று பார்க்கணும். ராவணன் ஒத்த கால் நின்று தவம் செஞ்சு வரம் வாங்கினான். அரக்கர்கள்லாம் கையை வெட்டி போடுவான், கழுத்தை வெட்டி போடுவான். அது இன்றும் தொடர்கிறது. அதனுடைய தொடர்ச்சியாக தான், அதனுடைய இன்னொரு உருவமாகத்தான் தீ மிதிக்கிறோம், நாக்கில் அழகு குத்துறோம், முதுகில் அழகு குத்தி தேர் இழுக்கிறோம், என்ன இப்படி குத்தி வேலை இழுக்கிறோம். இதெல்லாம் வந்து அப்புறம் விரதம் இருக்கிறோம், மலைக்கு ஐயப்ப மலைக்கு கஷ்டப்பட்டு ஏறுறோம், நடந்தே போய் தரிசனம் பண்ணுறோம். இது எல்லாமே என்னென்னா தவமிருந்து இறைவனை பார்ப்பது. இது திருவண்ணாமலையில் கிரிவலம் வர்றோம் இதெல்லாம். அதனால் இறைவனை கஷ்டப்பட்டு பார்ப்பது என்பது ஒரு புண்ணியம். அதை கஷ்டப்படாமல் பார்க்கணும்னு நினைக்கிறதுங்கிறது அவ்வளவு புண்ணியம் இல்லை என்பது என்னுடைய கருத்து என்று கூறிக்கொண்டு, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நன்றி நன்றி.